ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே என்னோட சார்பா ஈத் முபாரக். ஈத் விலாக் வந்துட்டு நிறைய பேர் வந்து போடுங்கக்கா, ஷேர் பண்ணுங்கக்கான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ லேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்காக நான் ரொம்பவே சாரி சொல்லிக்கிறேன். இந்த ஈத் விலாக் வந்து நான் போடவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருந்தேன். இருந்தாலும் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால தான் ஃபைனலாக வந்து இருக்கிற கிளிப்பிங்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய வந்து வீடியோஸ் நான் எடுத்திருந்தேன். 1 வீக்கு முன்னாடியிலேருந்தே நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, ஃபோன் மெமரி ஃபுல்லானனால கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் வந்து டெலீட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இருக்கிற கிளிப்பிங்ஸை வச்சு தான் நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச மாதிரியும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஆட்டு மந்தை பார்த்தீங்கன்னா, இங்கே துபாயில் இருக்கிறது தான். நாங்கள் வந்து எதுக்காக வந்து இந்த ஆட்டு மந்தைக்கு போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஆடு வாங்குற மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து வாங்க போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் நாங்களும் அவங்களும் போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா, குர்பானிக்காக நாங்கள் வந்து ஆர்டர் கொடுக்க போகலை. எப்பயும் போல் வழக்கம் போல் பார்த்திங்கன்னா, ஊரில் தான் இந்தியாவில் தான் வந்துட்டு நாங்கள் குர்பானி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ எப்பயுமே வந்து வருஷம் பார்த்திங்கன்னா, பக்ரீத் அப்போ நாங்கள் வந்து இந்தியா வந்து போயிடுவோம். இந்த டைம் வந்து ஸ்கூல் வந்து இன்னும் லீவ் விடலை அப்படிங்கிறனால இந்த வருஷம் வந்து பக்ரீத் வந்து நாங்களே புதுசாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு துபாயில் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது நான் வந்து துபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் ஆகுது. ஸோ இந்த 9 வருஷத்தில் பார்த்திங்கன்னா, எப்படி என்ன ஆனாலும் பரவாயில்ல, பக்ரீத்க்கு வந்து நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். ஸோ இந்த டைம் வந்து ஸ்கூல் வந்து எக்ஸாம் அப்படி அப்படின்றனால இந்த வருஷம் வந்து இங்கே துபாயில் வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இந்த வருஷம் எங்களுக்கே வந்து ஒரு புதுசாக போன மாதிரி இருந்தது. இருந்தாலும் ஃபேமிலியோடு வந்து செலிப்ரேட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது மனசுக்குள்ளார. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இயர் வந்து எங்கள் ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்துட்டு இந்த பக்ரீத்தை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் எங்களுக்காக நாட்டத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்களுக்காக துவா செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்தது. அதாவது நாங்கள் ஆடு பார்க்க போயிட்டு மறுநாள் எடுத்தது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து கொஞ்சம் நாங்கள் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஃப்ரைடே தான் நாங்கள் போயிட்டு வந்து ஆடு பார்த்துட்டு வந்தோம். ஸோ சாட்டர்டே கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சனால டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி சேனல்லாம் ஊற வச்சுட்டு படுத்திருந்தேன். ஆனால் நாங்கள் லேட்டாக எழுந்திரிச்சனால பார்த்திங்கன்னா லஞ்சுக்கே நான் வந்து பூரி தான் செஞ்சுருந்தேன். ஸோ பூரி செஞ்சுட்டு இது கூட வந்துட்டு பஞ்சாபி ஸ்டைலில் சன்னா மசாலா, இந்த காம்போ வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம். ஸோ அதை சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா பக்ரீத்காக ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பர்துபை போயிருந்தோம். எப்போயுமே வந்து டேரா நைஃப்ஸுக்குள்ளே தான் நாங்கள் வந்து ட்ரெஸ் வாங்குவோம். இந்த டைம் வந்து பர்துபை போகலான்னு சொல்லிட்டு புதுசாக வந்து பர்துபை போயிருந்தோம். ஒரே ஒரு ஷாப்பில் மட்டும்தாங்க ஏறினோம். ஏறிட்டு பார்த்திங்கன்னா அங்கேயே நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ நான் வந்துட்டு என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வீடியோ வந்து கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ விருப்பம் இருந்தால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு இது வந்து ட்ரெஸ்லாம் வந்து இப்போ வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா சண்டே, அந்த டைம் சாட்டர்டே போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போன்னு பார்த்திங்கன்னா பக்ரீத்துக்கு முதல் நாள், அதாவது அரஃபா நோம்பு இருந்தது இல்லையா? ஸோ அன்றைக்கி வந்து நோம்புலாம் திறந்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் தான் நான் வந்து ஸ்வீட்காக வந்து குலோப் ஜாமுன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சோம். அப்படின்னா தானே காலையில் எழுந்திரிச்சு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து நைட்டே வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் தான் செஞ்சுருந்தேன். இந்த குலோப் ஜாமுன் ரெசிபி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ரெடிமேட் எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு தான் இது வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஏற்கனவே வந்து எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சுட்டு குலோப் ஜாமுன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு தான் 2 பாக்கெட் அளவுக்கு செஞ்சுருந்தேன். அப்போ தான் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு சரியாக இருக்கும் இல்லையா? அதனால் வந்துட்டு நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் ஊறி போய் மார்னிங் எழுந்திரிச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழுதுட்டு வந்த கையோட ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியத்தோடு தான் நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தொண்டை கரக்கரன்னு ஆகிட்டு வாய்ஸே வராமல் போயிடுச்சு. வாய்ஸ் வராமல் ஒரு 4-5 நாள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னால் பேசவே முடியாத அளவுக்கு வாய்ஸே இல்லாமல் தான் இருந்தேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸும் வந்து நான் சரியாக வந்து அப்லோட் பண்ணலை, வாய்ஸும் கொடுக்கல. ஸோ யாரும் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா வந்து நான் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஈதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டில் தான் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போகிறதுக்காக எனக்கு வந்து பெருசாக எந்த ஒரு வேலையும் இல்லை. குலோப் ஜாமுன் செய்கிற வேலை மட்டும் தான் இருந்தது. அதையும் செஞ்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் வீட்டுக்கு ஃபுல்லாக வந்து ஊது போட்டுட்டு பசங்களையும் ரெடி பண்ணி விட்டுட்டு தொழுவைக்கு வந்து அனுப்பிட்டேன். ஸோ நான் வந்து
தொழுகைக்கு போகல. ஏன்னா எனக்கு வந்து தொழுகை இல்ல. இருந்தாலும் வந்து போகணும்னு அவ்வளோ ஆசையா இருந்தது. ஆனா கொஞ்சம் உடம்பு சரியில்லன்றனால நான் முடியல. ولله الحمد الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا لا إله إلا الله وحده صدق وعده ونصر عبده وأعز उठा उठा उठ के खड़ نفقة وهو يحتسبها كانت له صدقة فإذا أخلص منا في نسبته ابتدأ في ذلك إلى نصيب المسلم. அந்த அன்னைக்கு வந்து ஹஸ்பண்டும் பொண்ணுங்களும் மட்டும்தான் வந்து தொழுகைக்கு போயிருந்தாங்க. நாங்க எப்பயுமே தொழுகைக்கு போற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, டேரா ஈத்காக்கு தான் போவோம். இந்த திடல்ல வந்து தொழுவுறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். நெறைய நம்மளோட மக்கள்கள பார்க்கலாம். அதாவது நெறைய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பார்க்கலாம். அப்புறமா வந்துட்டு தூரத்து சொந்தம் இந்த மாரி யாராவது வந்து கண்டிப்பா இங்கே தொழுவ வருவாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய சப்ஸ்கிரைபர்ஸையும் நாங்க மீட் பண்ணுவோம். இந்த டைம் வந்துட்டு என்னால தொழுக போக முடியாதனால, பொண்ணுங்களும் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நேரம் அதிக நேரம் அங்கே இருக்கலையாம். ஸோ நெறைய பேர் வந்து யாரையுமே வந்து மீட் பண்ண முடியல அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து இவங்க வீட்லேருந்து கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து உள்ளாரக்க இடம் கிடைக்கல தொழுவுறதுக்கு. ஸோ வெளிய தான் வந்துட்டு ரோட்ல தான் ஃபுட்பாத்ல தான் தொழுததாக சொல்லியிருந்தாங்க. அதனால அதிகமா வீடியோஸும் பார்த்திங்கன்னா எடுக்கல. சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் அதில ஆட் பண்ணியிருக்கேன். தொழுவுறதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த திடல் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். இங்கே கேட்குற பயானா இருக்கட்டும், இங்கே சொல்ற பயானா இருக்கட்டும், கேட்குற துவாவா இருக்கட்டும், புரியலனாலும் கேட்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ எனக்கு தான் வந்து பார்த்திங்களா, ரொம்ப ஆசையா இருந்தேன். பயான் கேட்கவாது போலாம், துவா கேட்கவாது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருந்தேன். பட் என்னால சுத்தமா போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இனி இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இயர் வர்ற வருஷம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியல. இருந்தாலும் வந்துட்டு இந்த திடலுக்கு போயிட்டு துவாவையும் பயானையும் கேட்குற ஒரு பாக்கியத்தையும், தொழுவுற பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே துவா செஞ்சுக்கோங்க. தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த கையோடயே பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருந்தேன். ஏன்னா வந்து வந்த உடனே ஒரு பசிக்கும் எல்லாருக்குமே. அதனால வந்து வச்சு தரவான்னு கேட்கும்போது, ஆனா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைரெக்ட்டா நான் டிஃபன் சாப்பிட்டுக்கலான்னு. நான் அவங்க வரதுக்காட்டியுமே நான் டிஃபனுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து வந்து பாயா மாரி தான் செஞ்சுருந்தேன். ஒயிட் வெஜிடபிள் குருமா. இது கூட பரோட்டா, அப்புறம் இடியாப்பம். பரோட்டா வந்து ரெடிமேட் பரோட்டா தான் வாங்கிக்கிட்டோம். இடியாப்பமும் ரெடிமேட் இடியாப்பம் தான். எல்லாமே ஸ்டீம் பண்ணி பரோட்டாவும் சுட்டு எடுத்துட்டு, இது கூட வந்துட்டு தோசை, அப்புறம் சட்னி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த குலோப் ஜாமுன் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு, அன்னைக்கு வந்துட்டு சஹருக்கு சமைச்சு செஞ்ச சோறு வந்து கொஞ்சம் மீதி இருந்தது. அதுலேயுமே வந்து புளிசோறு வந்து கிண்டி வச்சுருந்தேன். பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் தான் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டோம். சாப்பிட்ட கையோடயே பார்த்திங்கன்னா, வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் சமைக்கிறதுக்காக போகிற மாதிரி இருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா, நாளே வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா உரித்து வச்சுட்டு வந்தாச்சு. மறுநாள் போய் சமைக்கிற வேலை மட்டும்தான் இருந்தது. சமையலும் பார்த்திங்கன்னா, எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் செஞ்சுருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செஞ்சனால என்னன்னு தெரில, அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கே போயிட்டு நாங்கள் போகிறதுக்காட்டியுமே வந்து ஃப்ரெண்டு முக்கால்வாசி வேலையை முடித்து வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பிரியாணியும் தாளிச்சாங்க. ஸோ பிரியாணி கூட நாங்கள் என்னென்ன செஞ்சுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி பச்சடி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, அப்புறமா மட்டன் தால்ச்சா, பிரியாணி. ஸோ அன்றைக்கான பிரியாணியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. கறி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எதுக்காக ஆட்டு மந்திக்கு போனோங்கிறது நான் சொல்லவே இல்லையா? ஸோ ஆட்டு மந்திக்கு நாங்கள் எதுக்கு போனோம்னு பார்த்தீங்கன்னா, கறி வந்து வெளியே கடையில் வாங்கினா காஸ்ட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால்
வந்து ஆடா வாங்கி அறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால தான் வந்து ஆடா பார்த்து வாங்கி அவங்க அறுத்துருந்தாங்க. ஆடா வாங்கி அறுத்த ரீசனும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வீட்ல சாப்பாடு செஞ்சு வெளியே வந்து குடுத்து விடுறதாக ஒரு பிளான் இருந்தது. அதனால கொஞ்சம் பல்கான குவான்டிட்டில தான் செஞ்சிருந்தாங்க. ஸோ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, 9 கிலோ மாதிரி நாங்க வந்து பிரியாணி செஞ்சிருந்தோம். செஞ்சு அதுக்கப்புறமா செஞ்சு முடிச்சுட்டு வெளியேயும் குடுத்து விட்டுட்டு, அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஈவினிங் போல் வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்ச நேரம் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டு, ஈவினிங் போல் நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு தான் போயிருந்தோம். இந்த துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டியில் வந்துட்டு இங்கே ஒரு ஷோ நடக்கிறதாக நாங்கள் ஆன்லைனில் பார்த்துருந்தோம். அதாவது ஃபயர் ஒர்க்குன்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தாங்க. அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா வாட்டர் டான்ஸு, அதுக்கப்புறமா லைட்டிங் ஷோ இதெல்லாமே இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கோட பார்க்கும்போது அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி அந்த வாட்டர் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியும், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லைட்ஸ் வந்து வரும். அதே மாதிரி ஃபயரும் வரும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து மியூசிக்கோட இதில் ஆட் பண்ண முடியாது, காப்பிரைட் ப்ராப்ளம்ல. அதனால் நான் வந்துட்டு அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நாங்கள் போன ஷோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு போயிருந்தோம். ஸோ இது 1 ஹவருக்கு 1 டைம் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சரியான கூட்டமாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் லைட்டிங் ஷோ பார்த்துட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே போகலங்க. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு டயர்டாக இருந்தது. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தால் போதும், சும்மா உட்காந்துருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. பொண்ணுங்களுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருந்தோம். ஸோ அன்றைக்கான ஈத் டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற பிரியாணியை சுடு பண்ணி நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டோம் நைட்டு டின்னருக்கு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். எங்களோட டே வந்து ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் போணுச்சு. மீதி 4 நாள் லீவுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே தூங்கி எந்திரிச்சு தான் போணுச்சுன்னு சொல்லணும். ஸோ என்னன்னு தெரில, அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா லீவு எப்போ கிடைக்குதோ அப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தானே எல்லாத்துக்கும் தோணும். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இருந்தது. வீட்டிலேயே தான் வந்து 4 நாளும் ஜாலியாக போணுச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஈவினிங் மட்டும்தான் வெளியே போயிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வந்து துபாயில் வந்து சரியான வெயில் அடிக்குது. எங்கேயுமே போகணுன்ற எண்ணமே வரமாட்டேங்குது. வீட்டுக்குள்ளேயே இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எங்களோட ஈத் டே வந்து இப்படி தான் போணுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட்னு சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க. ஷார்ட்ஸ் தான் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஷார்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஷால்லா இந்த 1 வீக் இன்னும் ஒரு 10 டேஸ் தான் நான் வந்து ரெகுலராக போடுவேன். அதாவது லஞ்ச் பாக்ஸ் வந்து அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ இந்த மந்த் எண்டில் வந்துட்டு இங்கே ஸ்கூல் வந்து சம்மர் வெக்கேஷன் விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த் வந்து இங்கே லீவாக தான் இருக்கும். அதனால் லஞ்ச் பாக்ஸ் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் இன்ஷால்லா நான் வந்துட்டு லஞ்ச் மெனு வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இனி இன்ஷால்லா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நாங்கள் வந்து என்ன ட்ரெஸ் போட்டோம் அப்படிங்கிறத இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹஸ்பண்ட் பொண்ணுங்க மட்டும்தான் அது. நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கிற ட்ரெஸ்ஸையே தான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்க. இனி வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.